கரூரில் தாவேக தலைவர் விஜய் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் ஒரு அரசியல் கூட்டத்தில் இவ்வளவு பெரிய அப்பாவி மக்கள் உயிரிழந்த வரலாறு இல்லை. இவ்வளவு பெரிய உயிரிழப்புக்கான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இதை பற்றி உங்களோட பார்வை என்னங்க ஐயா? உலகம் சோகத்தில் ஈடுபட்டு தமிழ்நாட்டினுடைய பெருமையையே இது குலைக்கக்கூடிய அளவிற்கு அமைந்த இந்த ஒரு விரும்பத்தகாத தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு சோக நிகழ்வு நடந்தது. இந்த சோக நிகழ்வு நடந்ததற்கு முன்னாலே இதற்கு காரணமான இந்த பயணத்தை ஏற்பாடு செய்த குறுகிய காலத்தில் தனக்குரிய சினிமா கவர்ச்சி, பணத்து பலம் இவைகளை மட்டுமே நம்பி இறங்கி இருக்கக்கூடியவர்கள் சினிமா ரசிகர்களெல்லாம் தங்களுக்கு வாக்காளர்களாக மாற்றப்படுவார்கள் என்ற ஆசையிலே எடுப்பிலேயே தமிழ்நாட்டினுடைய முதல்வராக தான் என்று தானே அறிவித்து கொண்டு அவர்கள் இதுவரை களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அவர்கள் துவக்க காலத்தில் மக்களை சந்திக்க ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து இந்த பிரச்சனைகள் புதிதாக வந்துவிடவில்லை. விமான நிலையத்திலிருந்து இறங்கி அவர் வெளியே போகிற நேரத்தில் உள்பட மதுரை, அதே போல் மற்ற மாநாடுகளிலும் சரி, மிகப்பெரிய அளவிற்கு இந்த ரசிகர் மன்றத்தினுடைய ஆர்வம் என்பது கட்டுக்கடங்காத, இவரால் தலைவராக இருந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கரூரை பொறுத்தவரையில் அரசு அதிகாரிகள், சிறப்பாக காவல்துறை பொறுப்பாளர்கள் நேற்று நல்ல விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதைவிட மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பேரிடர் இதுவரையில் நடக்கவில்லை என்றால், இப்படிப்பட்ட ஒரு இயலாத ஒரு தலைமை இதுவரை தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. ஏற்கனவே சினிமா துறையில் இருந்த எம்ஜிஆர் போன்றவர்கள் மற்றவர்களெல்லாம் வந்தாலும் கூட அவர்களுடைய தொண்டர்கள் அரசியல் படுத்தப்பட்டு கொள்கை உணர்வுக்கு ஓரளவுக்காவது ஆட்படுத்தப்பட்டு கட்டுப்பாட்டுக்கு உட்பவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு கொள்கையே என்னவென்று தெரியாது. வெறும் கவர்ச்சி அரசியல், பார்க்க வேண்டும் என்ற பெயராலே திரைப்படத்தை பார்த்த குடும்பத்தவர்கள், ஆர்வலர்கள் இவர்களெல்லாம் வருகிற நேரத்தில் அதற்குரிய இடங்களையெல்லாம் காவல்துறை அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்பட செய்திருந்தாலும் கூட இவர்கள் காலதாமதமாகி குற்றப்பத்திரிகையிலேயே தெளிவாக இருக்கிறது, முதல் தகவல் அறிக்கையிலேயே தெளிவாக இருக்கிறது. அதாவது இவர் காலதாமதம் செய்ததுதான். நேரம் ஆக ஆக மிகப்பெரிய அளவுக்கு எந்த கூட்டத்திற்கும் அவர் குறிப்பிட்ட நேரத்தில் வந்ததே கிடையாது. இந்த குறிப்பிட்டதற்கு போக்குவரத்து இடைஞ்சல் என்ற ஒரு காரணத்தை சொல்ல முடியாத அளவிற்கு வந்த பிற்பாடும் கூட அவர் உடனே தன்னுடைய அறைக்குள்ளே சென்று மறுபடியும் பல நேரங்களிலே காக்க வைத்து வந்திருக்கிறான்னு சொல்லும்போது அந்த நெரிசல், அதோடு மிகப்பெரிய அளவிற்கு மூச்சுத்திணறல் ஏற்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஈரச்சக்திகள், மிகப்பெரிய அளவிற்கு நீர்ச்சக்திகள் குறைந்த நிலையில் மக்கள், அது மட்டுமல்ல ஆர்வலர்களாக இருக்கிற இளைஞர்கள் மரத்தின் மீதும் கட்டடத்தின் மீது இருக்கிறார்கள். திருவாரூரிலே கட்டடம் முடிந்தது, அதே போல் மின்சார இடத்திலேயும் போய் மேலே நிற்கிறார்கள். ஒரு ஒழுங்குமுறையோ கட்டுப்பாடோ இல்லாத ஒரு தலைமை, அந்த கட்டுப்பாட்டுக்குரிய பக்குவத்தை அளிக்காத ஒரு தலைமை, அதை பற்றி கவலைப்படாமல் அதுதான் தன்னுடைய பெருமைகளிலேயே தலை சிறந்தது, அதுதான் தனக்கு அரசியல் மூலதனம் என்று தவறான ஒரு மதிப்பீடு, இவைகளெல்லாம் தான் காரணம் அது ஏற்படுவதற்கு. நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை. நேற்றைய தினம் ஒரு வீடியோவாக வெளியிட்டு தமிழகத்தில் எல்லா இடத்துக்கும் நான் போனேன், எங்கேயுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலை, கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு விஜய் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது கரூரில் தான் இப்படி நடந்தது என்று சொல்லியிருக்கிறார்களே, கரூரில் தான் இவர் இத்தனை மணி நேரம் தாமதமாக வந்தது மட்டுமல்ல, சிறப்பாக உள்ளே போய் நின்று இன்னும் கூட உரிய நேரத்துக்கு வெளியே வந்திருந்தால் மக்கள் பார்த்திருந்து வெளியே போயிருப்பார்கள் அல்லது நகர்ந்திருப்பார்கள். ஆனால் நேரம் அதிகமாக இன்றைக்கு சனிக்கிழமையான காரணத்தினாலே குழந்தைகளோடு கூட வந்திருக்கிறார்கள் அலுவலகத்திலிருந்து வந்தவர்கள். அதற்கு விளக்கம் சொல்லும்போது தெளிவாக காவல்துறை பொது அதிகாரிகள், தலைமை அதிகாரிகள்,
செயலாளர்கள் அருமையான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் பார்த்தீர்களானால் 50 பேர் கூடினால் ஒரு காவல்துறை என்று இருப்பதற்கு பதிலாக 20 பேர் கூடினாலே ஒரு காவல் பாதுகாப்பு என்ற அளவிற்கு இவருக்கு தனித்தன்மையாக கரூரில் ஸ்பெஷலாக அளித்திருக்கிறார்கள். ஆகவே அதுவே இவர் சொல்வது உண்மைக்கு மாறானது. எந்த விதமான பாதுகாப்பும் குறைவில்லை. அது மட்டுமல்ல, ஆம்புலன்ஸை இவர்களே வரவேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முதல் நாள் வந்த ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை, அந்த நாளேடு முழுக்க முழுக்க அவர்களை ஆதரிக்கின்ற பாஜகவினுடைய ஆதரவு பெற்ற ஒரு RSS நாளேடு தெளிவாக அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள் அவருடைய விஜய் அவர்களுடைய பேச்சை. அதில் காவல்துறை ஏற்பாட்டை பாராட்டி பேசியிருக்கிறார் அதே இடத்துல முதலில். ஆகவே தான் பாராட்டை பொறுத்தவரையில் காவல்துறைக்கு குற்றம் சொல்வதற்கு உள்நோக்கம் கொண்டதே தவிர அது தெளிவானதோ அல்ல. இது பின்னால் கற்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாகும். அன்று இரவே கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருக்காங்க. வதந்தி பரப்புபவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. கரூர் மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்கிக்கோங்க, என்னோட தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள்ட்டு சிஎம்க்கு ஒரு வீடியோவில் பதிலாக சொல்லியிருக்காரு. மக்களை பாதுகாக்க வேண்டிய புதிய ஆட்சியை நாங்கள் கொடுக்க வருகிறோம் என்று சொல்லி அறிவித்த ஒரு தலைவர் மக்கள் பழிவாங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக அது ஆக்கப்பட்ட நேரத்தில் தன்னுடைய தொண்டர்கள் உயிர் போயிருக்கிறார்கள். இன்னும் கேட்டால் நெரிசல் ஏற்பட்டு பல பேர் ஆபத்தான நிலையிலே மருத்துவமனைக்கு செல்லுகிறார்கள். ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கும் போது அவர் கூட்டத்தில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நிறுத்தவில்லை. நிறுத்தி முடித்த உடனே அவர் என்ன செய்கிறார்? உடனடியாக இந்த தகவல் அவருக்கு நிச்சயம் கிடைத்திருக்கும் அவருடைய தோழர்களால். அவர் மருத்துவமனையில் இத்தனை பேர் பிணமாகி கொண்டிருக்கிறார்கள், மிக மூச்சு திணறினாலே 25% மேலே ஆகியிருக்கிறார்கள், பல பேர் 25 பேர்களுக்கு மேலே ஆகியிருக்கிறார்கள் என்ற அளவிலே வந்தபோது அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? கூட்டம் முடிந்த உடனே அங்கே நேரடியாக தங்கி அல்லது திருச்சியிலே தங்கி அடுத்த நாளாவது உடனடியாக மருத்துவமனையிலே பிணங்களாக ஆக்கப்பட்ட அந்த மக்கள், அப்பாவி மக்கள், அந்த மக்களை போய் பார்த்து அவர்களை இரங்கல் தெரிவித்து அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து, அதுதானே பண்பாடு, அதுதான் மனித நேயம். கட்சிகளை விட்டு விடுங்கள். எந்த தலைவராக இருந்தாலும் ஒரு தலைவர் என்று சொன்னால் தொண்டன் அடிபட்டால் அது தனக்கு அடிபட்டவர்களை விட மிக முக்கியம்னு சொல்கிறார். இன்றைக்கு வீரவசனம் பேசக்கூடிய அவர் தொண்டர்களை வேண்டுமானால் கைது செய்யுங்கள், கைது செய்ய வேண்டாம், என்னை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த துணிவு அவர் நடந்து கொண்டதற்கு நேர் எதிரானது. அவர் நடந்து கொண்டது எப்படி? நிகழ்வு நடந்த பிற்பாடு முதலில் தன்னை பாதுகாத்து கொண்டார். இன்று வரை அவர் போகவில்லை. அவர் போய் சந்திக்காததற்கு என்ன சமாதானம் சொல்லுகிறார் என்றால், நான் போனால் ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட்டு விடும் என்று சொல்கிறார். தன்னை கட்டுப்படுத்தாத, மக்களை கட்டுப்படுத்த தெரியாத ஒருவர் தலைமை தாங்கி ஒரு ஆட்சியை அமைப்பேன்னு சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி என்பதை மக்கள் உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவருடைய மொழிகளாலேயே அவர் சொல்லியிருக்கிறார்.